சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உள்ள ஏக இறைவனை வழங்கியும் ஆய்த்தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை கூறி தோன்றுகிறேன். இப்படி ஒரு போராட்ட காலத்தை அமைச்சு கொடுத்தா வேளாண்டாவுக்கு ஒன்றிய மாநில அரசுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு போராட்ட காலத்தை இதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்கிவிட்டு ஐயா காலை கோயில் எதிர்ப்பு போராட்டத்தில் எந்த அரசியல் பாகுபாடு இல்லாத மத ஜாதி பாகுபாடு இல்லாத ஒரு போராட்டம் நம்ம ஏற்கனவே கட்டியமைச்சோம். அதே போல நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இது மாதிரியான மக்கள் பெருந்தொழிலாக திறந்து கொண்ட அனைத்து பாகுபாடுகளையும் மறந்து மக்கள்ங்கிற தமிழ் மக்கள்ங்கிற ஒரே அடையாளத்தோட பங்கு பெற்ற போராட்டங்களை ஏற்கனவே நம்ம நடத்தினோம். அதே அடையாளத்தோட இன்னொரு போராட்டத்துக்கு இந்த மக்களை தயார் செய்த இந்த வேதாந்தா ஒரு மாநில ஒன்றிய அரசுகளுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிற நேரத்தில் இப்ப என்னன்னா தோழர்கள் சொன்ன மாதிரி பக்கத்துல கீழடியில் எங்க வரலாறு தோண்டுங்க அப்படின்னா தோண்ட மாட்டேங்கிறீங்க. இதை தோண்டாதீங்க அர்த்தாவட்டி அப்படின்னு சொன்னா நீங்க தோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மண்டையும் மலையையும் நீங்க தோன்றதுனால இது எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வாழ்றதே பிரச்சனையா மாறுது. இப்போ இந்த பகுதியில் எப்படி நாங்கள் வாழ போறோம், எப்படி எங்களை வாழ போறீங்கன்றது தெரியல. ஏன்னா அடுத்து நீங்க போட்டிருக்கீங்க சென்னை மதுரை 8 வழிச்சாலையா மாற்ற போறது. இப்படி தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்வாதாரங்களை அளிக்கும் விதமாக நீங்க தொடர்ந்து இருக்கக்கூடிய நீர்வளம் நிலவளம் அனைத்தையும் நீங்க அழிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எப்படி இந்த மக்கள் வாழ்வாங்க? நாங்க இந்த வேளாண்மை செய்யறது இங்க இருக்க மக்கள் நாங்க மட்டும் உணவு சாப்பிடுறதுக்கு செய்யலாம். இந்த வேளாண்மையில வரக்கூடிய பொருட்களை வச்சு கிட்டத்தட்ட தென் மாநிலமே உணவு உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த ஆறுகளையும் இந்த ஏரிகளையும் தூக்கிவிட்டு நீங்க எதை சாதிக்க போயிருக்கீங்க? மண்ணு மலையே எங்க சொத்து. இதை நீங்க எப்படி நீங்க ஆட்டைப்பட முடியும்? நீங்க இது போன்ற இந்த மண் நாங்க மக்கள் வாழணுங்க. இந்த மக்கள் வாழ்ந்தா தான் நீங்க அரசியல் கட்சியில எங்களை ஆளவே முடியும். நாங்க வாழாம விட்டுட்டா நீங்க எப்படி ஆள போறீங்க? எங்களை மக்களே இல்லாத வெறும் மண்ணு ஆள போறீங்களா? சுடுகாட்டில் ஒரு ஆட்சி அமைக்க முடியாது, மயானத்தில் ஆட்சி அமைக்க முடியாது. மக்கள் வாழ்ந்தால்தான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும். நாங்கள் வாழ வேண்டும். அதற்காக இந்த திட்டத்தை இதுவரை நாங்கள் எடுத்துக்கொண்டே இருப்போம். கடந்த 2023 நவம்பர் 5ஆம் தேதி எங்கள் தலைவர் ஐக்கிய முஸ்லிம் நிறுவன தலைவர் இதே மதுரை பத்திரிகையாளர் மன்றத்தில் சந்தித்து தமிழக அரசு இந்த கனிம வள பிரச்சனை ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். எப்படி கேரள அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கோ அதை போன்று தமிழக அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும் ஓராண்டுகளுக்கு முன்னாடியே கோரிக்கை வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த தமிழக அரசு இன்னைக்கு நாங்க இயற்கை வளத்தை பாதுகாப்பு இந்த தீர்மானம் நிறைவேற்றுறதோடு இல்லாம நீங்க இந்த கனிம வள பாதுகாப்புல ஒரு கொள்கை திறந்த கல்வி முடிவெடுக்க வேண்டும் என்று எங்கள் அமைப்புகளை சார்பில் கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தில் துவங்கி வைப்பதில் எங்கள் இயக்கம் ஒரு இயக்கமாக இருந்தது. இந்த முடியும் வரை இந்த வேதாந்தாவை இந்த மண்ணை விட்டு வெளியேற்றும் வரை நாங்கள் இறுதி வரை போராட்டங்களை ஏற்போம் என்ற வாய்ப்பு நன்றி.